பாடம் 3. கிதியோன். நியாயாதிபதிகள் அதிகாரம் 7 வசனங்களின் சுருக்கங்கள் பின்வருமாறு. மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கேத்திய புத்திரர் ஆகிய இவர்கள் இஸ்ரவேலருடன் போரிட வருகின்றனர். கர்த்தருடைய ஆவி கிதியோன் மேல் இறங்க எக்காளம் ஊதினதும் இஸ்ரவேல் கூடினர். கிதியோன் தேவனிடம் அடையாளம் கேட்க தோள் மீது பனி. பூமி காய்ந்து, தோள் மட்டும் காய்ந்து, பூமி பனியால் நனைந்து இருக்க கேட்கிறார். கர்த்தர் அப்படியே செய்ய நம்பிக்கையுடன் யுத்தத்திற்கு புறப்படுதல். ஆரோத் என்னும் நீரூற்றின் அருகே பாளையம் இறங்கினர். தங்கள் கையே ஜெயம் பெற்றது என்று இஸ்ரவேல் எனக்கு எதிராக விரோதமாக பேசாதபடி பயமும் திகிலும் உள்ளவர திரும்பி போகலாம் என்று கூறும்படி கிதியோனிடம் கர்த்தர் சொல்லுகிறார். கிதியோன் அவ்வாறே கூறினதும் 22,000 பேர் திரும்பி போய்விட 10,000 பேர் மீதியாயிருக்க கர்த்தர் இவர்களும் மதிகம், இவர்களை தண்ணீர் அண்டையில் கொண்டு போ, நான் உனக்கு காட்டுவேன் என்கிறார். ஜனங்கள் தண்ணீரண்டை வந்ததும் சிலர் கையால் அள்ளி வாய் கொடுத்து நாவால் நக்கி குடித்தனர். மற்றவர் முழங்கால் ஊன்றி குனிந்து குடித்தனர். கையால் அள்ளி நக்கி கொடுத்த 300 பேர் போதும், மற்றவரை அனுப்பிவிடு என்றார். அப்படியே செய்த பின், நீ எழுந்து போ, உனக்கு சந்தேகமானால் இரவு எதிரொலி பாளையம் போய் தெரிந்து கொள் என அங்கே இருவர் சொப்பனம் பற்றி பேசுகின்றனர். இஸ்ரவேலின் வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்து மீதியானர் கூடாரத்தை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. அந்த வார்கோதுமை அப்பம் கிதியோனின் பட்டயமே என்றான். அதன் பின்பு 300 பேர் பானைக்குள் தீவெட்டியை வைத்து அதை ஒரு கையிலும் மறு கையில் எக்காளமும் பிடித்து எதிரியின் பாளையம் அருகே சென்றதும் கிதியோன் எக்காளம் ஊத, மற்றவர் பானையை உடைத்து எக்காளம் ஊத, எதிராளிகள் பயந்து அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்தி கலவரம் உண்டாகி ஓடினர். கிதியோனும் இஸ்ரவேலரும் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று கூறி அவர்களை சங்கரித்தனர். இவ்விதமாய் தேவன் கிதியோனை கொண்டு எதிரிகளை அழித்து இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். தேசம் 40 வருடங்கள் அமைதலாய் இருந்தது. இப்பாடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? பாரமான பிரச்சனைகள் உன்னை அழுத்தும் போது மீதியானரை முறியடிக்க கிதியோனுக்கு தேவன் கொடுத்த திட்டம் போல் உனக்கும் தரும்படி கேள். உன் பிரச்சனைகள் தீர எளிதான திட்டம் நிச்சயம் தருவார். மனதில் பதிய வைக்க வேண்டிய வசனம் ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தொடர்ச்சியாக சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். மிக்க நன்றி பிள்ளைகளே. மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் நாம் சந்திப்போம்.